ஸோ வீட்ல யாருமே வரல. அப்படி இருக்கும்போது வீட்ல உள்ளவங்க தான் யாரோ அம்மன் நகைய எடுத்து இந்த ஆசாரி கிட்ட குடுத்துருக்கணும். என் மேல திருட்டு பழிய சுமத்துறதுக்காக. ஆனா சிவாவோ, ஆறுமுக மச்சானோ இத செய்திருக்க வாய்ப்பே இல்ல. ஆசாரி சொல்ற ஆளு நம்ம வீட்ல தான் இருக்கிறாங்க. நம்ம வீட்ல உள்ளவங்க எல்லாரும் இங்க வந்து நில்லுங்க. ஆசாரி பார்த்துட்டு அடையாளம் காமிக்கட்டும் அப்படின்னு சேர்ந்து சொன்னதும், இங்க மகா இருந்துகிட்டு, அது எப்படி இவ என்னமோ நல்லவ மாதிரி நம்ம தான் இப்படி பண்ணோம்னு சொல்லிட்டு நம்ம மேல திருட்டு பழிய போடுறா பாருங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனேவும் இவங்க சொல்றதுல என்னம்மா தப்பு இருக்குது? வீட்ல வேற யாருமே வரல. வீட்ல உள்ளவங்க தான் யாரோ ஏதோ பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது எல்லாரும் வந்து நில்லுங்கம்மா, அந்த ஆசாரி பார்த்து யார் வந்து நகை குடுத்தான்னு சொல்லுவான்ல அப்படின்னு சொன்னதும், இங்க எல்லாருமே நிக்கிறாங்க. அந்த இடத்துல இசக்கி மறைஞ்சு நின்னுட்டு இருக்காங்க. உடனேவும் இசக்கி முன்னாடி வா, நீயா இல்லன்னு தெரியணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்க சிந்து சொன்னதும், இசக்கியும் முன்னாடி வந்ததும், இவன் தான் என்கிட்ட வந்து நகைய குடுத்து போலி நகைய செய்ய சொன்னது அப்படின்ட்டு அந்த ஆசாரி சொல்றாங்க. உடனேவும் அந்த ஊர்ல உள்ளவங்க எல்லாருமே இசக்கிய போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. இவ்வளவு பெரிய காரியம் பண்ணியிருக்க, அம்மன் நகைய திருடியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. உடனேவும் இவங்க மட்டும் செஞ்சிருக்க மாட்டாங்க. இவங்களோட அக்காவும் சேர்ந்து தான் செஞ்சிருப்பாங்க. ஏன்னா, அந்த வீட்ல நான் இருக்கிறது பிடிக்காது இவங்க 2 பேத்துக்கும். என்ன இந்த வீட்ட விட்டு அனுப்புறதுக்காக தான் இப்படி ஒரு காரியம் பண்ணியிருப்பாங்க. அப்படின்னு சிந்து சொன்னதும், இவங்க 2 பேத்துக்கும் சரியான தண்டனை குடுக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்க்காரங்கலாம் முடிவு பண்றாங்க. உடனேவும் போலீஸ் கிட்ட சொல்லி, சார் இவங்க 2 பேர் மேல ஆக்ஷன் எடுங்க. இவங்க 2 பேர் தான் இப்படி ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஊர்ல சொன்னதும், சஞ்சய் அவங்க 2 பேரும் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க. அன்னபூர்ணி, மகா இப்படி ஒரு காரியம் பண்ணி என்ன அசிங்கப்படுத்திட்டேன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. ஊர்ல உள்ளவங்க எல்லாம் அம்மன் நகையே திருடி இருக்காங்க. இவங்கள போயிட்டு அடுத்த தலைவரா ஆக்கணும்னு சொல்லிட்டு இவங்களுக்காக பரிஞ்சு பேசுனீங்களேம்மா. இவங்க தலைவரா ஆகுறதுல எங்களுக்கு யாருக்குமே விருப்பம் இல்ல. பேசாம சிந்துவ இந்த ஊர் தலைவரா ஆக்கலாம்னு சொல்லிட்டு நாங்க முடிவு பண்ணியிருக்கோம். நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு அன்னபூர்ணிட்ட கேட்குறாங்க. அன்னபூர்ணி எந்த பதிலும் சொல்ல மாட்டாங்க. ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்துட்டு சிந்துவே தலைவரா இருக்கட்டும். சிந்து தான் அம்மன் நகைய திருநவங்கள கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கா. அவளே தலைவரா இருக்கட்டும் அப்படின்னு ஊர்ல உள்ளவங்க சொல்றாங்க. உடனே சிந்துவுக்கு மாலை மரியாதை இதெல்லாம் பண்ணி தலைவராக்குறாங்க. சிந்து இதெல்லாம் எனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கூச்சப்படுறாங்க. ஆனா நீதாம்மா அந்த ஊர் தலைவரா இருக்கணும். இது நிர்வாக பொறுப்பு உங்ககிட்ட இருந்தா தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சிந்துக்கு கொடுத்துட்றாங்க. அதை பார்த்துட்டு சிவாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆனா இந்த மகாவும் இசக்கியும் ரொம்ப கடுப்பாயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அன்னபூர்ணி ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்காங்க. பைரவியும் ஆரம்பமும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.